ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், எனக்கு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எப்படி ப்ராஃபிட்டபிள் பர்சனாக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐம் குமரேசன். பேசிக்காக ஐம் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி. நாங்கள் ஒர்க் பண்ணுறனால கம்பெனி எனக்கு சேலரி பே பண்ணுறாங்க. அந்த சேலரியை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி என்னோட எக்ஸ்பெண்டிச்சர், பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ்னு மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவேன். என்னோட இந்த சேவிங் அமௌண்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அந்த பாதி மந்த்லேயே தீர்ந்ததுக்கப்புறம் அந்த சேவிங் அமௌண்ட்டை வந்து நான் அகைன் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். இப்படியே வந்து இது ரொட்டேஷனாக போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணோம், என்னோட அந்த சேவிங் வச்சு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் நான் எதுவுமே பண்ணல. எனக்கு அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் சேவ் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கே வந்து அந்த சேவிங்ஸும் அமௌண்ட் சரியாக போயிடும். ஈவன் தோ நான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தாலுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கான அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 20 டேஸ்லேயே வந்து காலியாயிடும். ஸோ அந்த சேவிங்ஸை தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஒரு 1 இயர் பேக் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி பேசுகிறப்போ அவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொன்னான். ஸ்டாக் மார்க்கெட் சொன்னோன்னே நான் வந்துட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு உடனே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கன்னு நினச்சாலே எனக்கு வந்து ஒரு ஞாபகத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷத் மெத்தா ஸ்கேமு. இது எப்படி நம்புறது, இது என்ன, எதில் ரிஸ்க் இருக்கா, ரிஸ்க் இல்லையா, யார்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறோம், என்ன எதுவுமே தெரியாது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி நீ போடுற அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னான். நீ வேணால் வந்து செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னால் நானும் போய் செக் பண்ணேன். செக் பண்ணதில் ட்ரேடிங் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்மாக வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறது எப்படி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பண்ணுறப்போ அவன் வந்து அதெல்லாம் நீ இன்னும் யோசிச்சுக்க வேணாம், நீ ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணு, மற்றது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதுக்காக நான் டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 2 மந்த்துக்கு பக்கம் நான் எதுவுமே தொடலை, அதை அப்படியே விட்டுட்டேன். அப்படியே டேஸ் போகுது. என்னோட கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர், நான் என்ன ப்ரோக்கரேஜ் ஆப் வச்சுருக்கணும் அதே ப்ரோக்கரேஜ் அவரும் வச்சுருந்தாரு. அவனும் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட கேட்டேன், மச்சான் நீ இந்த ஆப் யூஸ் பண்ணுற, அப்போ நீ ட்ரேட் பண்ணுறேடா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் மச்சான் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். எப்படா இதெல்லாம் நம்புறேன், நீயும் பண்ணிகிட்டு இருக்க, என்னென்ன நடக்குது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை மச்சான் இதெல்லாம் ட்ரஸ்டபிள் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னு நான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருந்தேன். அவன் பார்த்துட்டு அவனோட P&L ரிப்போர்ட் எடுத்து காமிச்சான் டேரெக்டாக. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக +300 ப்ளஸ் அமௌண்ட் நிறையா இருக்குது, மைனஸ்லேயும் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்குறப்போ P&L ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தான் ஓகே அப்படின்ட்டு அவன்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவன் பண்ண ப்ராசஸ் வந்து இன்ட்ராடே. சரி ஓகே நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனோட கைடன்ஸில் நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5K மட்டும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ஒரு 5K மட்டும் போட்டு நான் இன்ட்ராடே பண்ண ஆரம்பித்தேன். என்ன எதுவும் தெரியாது, டேரெக்டாக இன்ட்ராடே தான் பண்ணேன். இன்ட்ராடே பண்ணதில் 5K வந்து என்னோடய பிரின்சிபல். 1 மந்த் நான் கண்டினியூஸாக பண்ணுறேன். 1 மந்த் பண்ணதில் டே பை டே பண்ணுறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். எதை எண்ட் ஆஃப் மந்த் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 3000 ப்ராஃபிட்டாக வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து 5000 அப்படின்னா 3000 அப்படிங்கிறது அதில் 60%. ஸோ 1 மந்த்தில் நான் 60% வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. சரி ஓகே நம்ம பிரின்சிபல் கம்மியாக இருக்கனால தான் இந்த அமௌண்ட் நம்ம கம்மியாக தெரியுது, ஸோ நம்ம பிரின்சிபலை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு என்னோடய ப்ரீவியஸாக இருந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு, அப்புறம் அந்த மந்த் வந்த சேலரி அமௌண்ட்டு, இதில் இருக்க அமௌண்ட்டெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்னோட கேபிட்டலாக நெக்ஸ்ட் மந்த்தே நான் 50,000 மாற்றினேன். 50,000 மாற்றி நான் இன்ட்ராடே பண்ணுறேன். இன்ட்ராடே பண்ணதில் என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டே ப்ராஃபிட்டு, செகண்ட் டே லாஸ், தேர்ட் டே ப்ராஃபிட், ஃபோர்த் டே ப்ராஃபிட். இது வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு வந்து என்ன ப்ராசஸுமே தெரியாது. மேலே ஏறினா வாங்கணும், கீழே ஏறினா வித்தரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஃப்ளோ போயிட்டு இருந்துச்சு. ஒரு வெரி 5th டே ஆர் 6th டே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூஜ் லாஸ், ஒரு 8,000 ஃபஸ்ட்டு லாஸ். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் எடுத்த ப்ராஃபிட் மொத்தமாக காலி, 1 டே ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே இது ப்ராஃபிட்டாக தானே போச்சு, நமக்கு தான் ப்ராசஸ் தெரியுமே அப்படின்ட்டு அகைன் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரேட் பண்ணதில் நெகட்டிவ் 2000. ஸோ பிரின்சிபலே எனக்கு 1000 காலி. அப்புறம் அகைன் பண்ணுறேன் லாஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த மந்த் எண்டில் எனக்கு 50,000ல் 20,000, அதாவது அதில் 40% ஆஃப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஓவர் கான்ஃபிடன்ஸ், இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரி ஓகே ஏன்னா 20,000 லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு செம்ம டிப்ரெஷன். அப்புறம் வந்து அகைன் வந்து அந்த பையனை கான்டாக்ட் பண்ணேன், மச்சான் நான் இப்படி இன்ட்ராடே பண்ணேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. அவன் சொன்னான், நீ ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண, உனக்கு நான் என்ன சொல்லி நான் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், நீ எதுக்கு ட்ரேட் பண்ண என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரில, நீ ட்ரேட் அவன் நான் கேட்டதுக்கு அவன் வந்து நீ ட்ரேட் பண்ணுறதை நிப்பாட்டு, நம்ம
மற்ற ப்ராசஸ் அப்புறமா பார்த்துக்கலாம், பட் நீ கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொன்னான். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் எனக்கு 40% லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு குட் பொசிஷனுக்காக வெயிட் பண்ணி அகெயின் ட்ரேட் பண்ணதில் அகெயின் 6000 அவுட்டு. இப்போது வந்து எனக்கு கேபிட்டலில் 51% போயிடுச்சு. அகெயின் 49% மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு வந்த லாஸை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. செம்ம டிப்ரெஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் வந்து லாஸ் பண்ணது அரௌண்ட் 26,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா விச் இஸ் மோர் தென் 50% ஆஃப் அமௌண்ட் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன் இன்ட்ராடே பண்ணி. இன்னும் என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போகுது, டேஸ் போகுது, எனக்கு அந்த டிப்ரெஷன் மட்டும் போகல. ஸோ ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு புக்கு மட்டும் வாங்கி படித்தேன், ரிச் டாட் புவர் டாட். அந்த புக்கை உங்களுக்கு நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த புக்கை படிக்கணும். ஓகேவா? ரிச் டாட் புவர் டாட்டில் மெயின் கான்செப்ட், மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யக்கூடாது, பணம் தான் உங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கு படித்ததில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கிடைச்சது. எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நான் யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரே தீர்வாக என்ன இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாதப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டே சொன்னப்போ, நீ ட்ரேட் பண்ணாத, நீ வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, நீ வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி, அதில் வர சேலரியை வச்சு உன்னோட செகண்ட் இன்கம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உன்னோட ப்ரைமரி இன்டென்ஷன். ஸோ நீ அதை விட்டுட்டு நீ ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொன்னான். அகெயின் சரி ஓகேடா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ, நீ அனலைஸ் பண்ண ஆரம்பி, கம்பெனியை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணு, செக்டாரல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணு, அதில் இருக்க கம்பெனியை எடுத்து நீ இன்வெஸ்ட் பண்ணு, அதோட கம்பெனியை பற்றி டீட்டெயில்டாக நீ உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் பொசிஷன் நீ ஹோல்ட் பண்ணு, பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு, அது ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் நீ சேல் பண்ணிடு அப்படின்னு எனக்கு சொன்னான். சரி ஓகே, நம்ம இந்த புக் படிச்சிட்டோம், அவன் சொன்ன மாதிரி மற்ற ப்ராசஸையும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனல் பார்த்தேன். அப்புறம் அதுக்காக ஃபண்டமெண்டல் எப்படி அனலைஸ் பண்ணுறதுக்காக புக் வாங்கி படித்தேன். இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கிடச்சிது. சரி ஓகே அப்படிங்கிறத நான் அவன் சொன்ன மாதிரியே வந்து செக்டார் பை செக்டாராக அனலைஸ் பண்ணதில் ஒரு செக்டார் எடுத்து நான் சூஸ் பண்ண கம்பெனியோட ப்ராஃபிட்டு, அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, P&L எல்லாமே செக் பண்ணி பார்த்தப்போ பியர் கம்பேரிசன் எடுத்து பார்த்தேன். இதில் ஒரு பர்டிகுலராக என்ன கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இன்வெஸ்ட் பண்ணல, இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணி அதை நான் இந்த ஸ்டாக்கை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்போ பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பர்டிகுலராக மார்க் பண்ணி வச்சிட்டேன். இந்த டைமில் வந்தால் பை பண்ணணும், இந்த டைமில் செல் பண்ணணும். அதாவது நான் பை பண்ணதுலேருந்து ஒரு 10% மேலே போச்சுன்னா செல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதை நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன். அட் த சேம் டைம் என்னோட பை ப்ரைஸை வந்து அதை டச் பண்ணிச்சு. ஆனால் நான் வாங்கலை, ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் இருக்குது. அது 10% மூவ் ஆச்சு. சரி ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுதா, ஒரு ஸ்டாக்கில் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நம்ம மற்ற செக்டார்லேயும் பார்ப்போம் அப்படின்ட்டு அகெயின் வந்து ரெண்டாவதும் பார்த்தேன். ரெண்டாவது வாட்ச் லிஸ்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஒரு 5%லேயே வந்து நான் எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு ஓகே, நம்ம ஸ்டடி பண்ணுறோம், இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, லாஸ்ட் டைம் நான் எடுத்த இன்ட்ராடே எனக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரியாது, ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னு ஒரு கிளியரான ஐடியா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் வேர்ல்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. ஸோ வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நான் படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, கோல்டில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ கோல்டு ETF வாங்கினேன். கோல்டு ETF வாங்கினதில் வாங்கி ஒரு 8 days தான் ஹோல்ட் பண்ணேன். எனக்கு வந்து 11K ப்ராஃபிட் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு குட் ரேலி அந்த டைமில் தான் ஆச்சு. ஓகே, நான் பார்த்ததுலேயே ஒரு ஹையர் ப்ராஃபிட் அந்த டைமில் தான். சரி ஓகே, எதாக இருந்தாலும் கோல்டில் தானே போடுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் கோல்டு ETFல வாங்கி நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகே, எனக்கு குட் டபுளாக இருந்துச்சு. ஓகே, இதையே மற்றதுலேயும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு மற்றதுலேயும் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். மற்றதுலேயும் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா, இதுதான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அனலைசபிளாக இருக்கா, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் புரியுதா, கம்பெனிக்கு டெப்ட் இருக்கா, அதோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து உங்களால் படிக்க முடியுதா, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நான் அனலைஸ் பண்ணி அகெயின் என்னோட ட்ரேடிங் ஜேர்னியை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணனாலும் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ப்ராசஸே தெரியாமல் நீங்கள் டேரெக்டாக ட்ரேடிங்குள்ளே போய் விழுந்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் 0 ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது. ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் இதை வாங்குங்க, இதை விற்றுருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும், கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி ரீட் பண்ணணும், கம்பெனிக்கு டெப்ட் இருக்கா, இந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்கான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் நான் கிளியர் கட்டாக தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
அதான் என்னோட மெயின் இன்டென்ஷன். இதை சொல்கிறனால நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் கிடையாது. நான் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போனா ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட்னு யாருமே கிடையாது. யார் இங்கே லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. லாஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் லாஸ் வராமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு கண்டிப்பாக நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தாண்டி உங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸாக இருக்கணும் அண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் டிசிப்ளின் இது எல்லாத்தையுமே மார்க்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். இதில் நீங்கள் எதாவது ஒன்றை மிஸ் பண்ணாலுமே நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.